புரட்டாசி மாத கிரகநிலை பார்க்குறப்ப மீன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் சகாய ஸ்தானத்துல செஞ்சிருக்கிறாங்க. தானாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்ந்தபடி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதனால தொழில் வளம் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியை நீங்கக்கூடிய நேரம். நிலையான வருமானத்துக்கு ஒரு அஸ்திவாரம் போட போறீங்கன்னு சொல்லலாம். நிகழ்கள் தேவை எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க. வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம், ஆன்மீக பயணம் போயிட்டு வரக்கூடிய யோகம், இது எல்லாமே உருவாக போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து சர்ப்ப கிரகங்களும் முறையா இந்த காலத்துல வழிபட வேண்டியது அவசியமாகவும் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து மீன ராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் 2 வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க இந்த காலத்துல வழிபாட்டு முறையால மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீன ராசி அன்பர்களோடு ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள்ல நாம இந்த பதிவுல பார்க்கலாம். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் தாங்க. மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கிறப்ப பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. காலபுருஷனோட அங்கமைப்புல நம்ம உருவகப்படுத்தி பார்க்குறப்ப 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு 4வது உபராசி தான் மீனராசி. பெரும்பாலும் பேச்சாற்றல் மிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பேச்சு காரியங்கள் மூலமாகவே எல்லாமே இவங்க சாதிக்க முடியும். பேச்சுவார்த்தை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய பேச்சு மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் தான் இருக்கும். இவங்க பேசுகிறப்ப சரி, இவங்க கிட்ட பழகிறப்ப சரி, மீனராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே அவங்க பேச்சில் கெட்டிக்காரங்களா இருந்தாலுமே கூடவே மற்றவங்களுடைய நிறை குறைகளை கண்டறியறதுலையும் கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. அதனால நீங்கள் பேசும்போது அவங்க கிட்ட பார்த்து தான் பேசணும். பெரும்பாலும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு கற்பனை திறங்கிறது அதிகமாக இருக்கும். கூடவே தயாள குணம், பொறுமை, தன்னம்பிக்கை, இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பாங்க. மற்றவங்க கஷ்டத்தை கூட தன்னுடைய கஷ்டமாக நினைக்க தெரிஞ்சவங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட எந்த ரகசியமும் இருக்காது. ரகசியம் மறைச்சு வைக்கவும் தெரியாது. பெரும்பாலும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. மீன ராசி அன்பர்கள்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில பலவீனங்கிறது அமைஞ்சிருக்குது. இதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாவே உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும். மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குறும்புத்தனங்கிறது அதிகமாக தான் இருக்கும். சிறப்புலத்தனமாக ஏதாவது இவங்களே செஞ்சுக்கிட்டு பல சிக்கல்களை மாட்டிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி மீன ராசி அன்புகளை பொறுத்தவரைக்குமே இவங்க கிட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை சொல்ல நிறைய பேர் வருவாங்க. இதுவே மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாகவும் சிக்கலாகவும் அமைஞ்சிருக்கும். சில நேரங்களில் மற்றவங்க கிட்ட இவங்க கருத்து சொல்கிறங்கிற பேரில் வம்ப தானாக மாட்டிக்குவாங்கன்னு சொல்லலாம். இது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பெரும்பாலும் பயந்த சுபாவங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். மீன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே தனகோரம் சொல்லக்கூடிய குருவோட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாலோ அசிங்கப்படுத்திட்டாவோ வாழ்க்கை முழுவதுமே அவங்கள விட்டு நீங்கள் விலகி தான் இருப்பீங்க. மதிப்பு மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். எந்த விதத்திலுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். பெரும்பாலும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சண்டை சச்சரவுங்கிறது எல்லாம் இருக்காது. இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்கள் சில நேரம் மனசஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உற்றார் உறவினர் வகையில் நிறைய விஷயங்களை நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குணத்தால் உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் மீனராசி அன்பர்கள் சிறு வயதிலிருந்தே நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சு தான் வந்தவங்களா இருப்பீங்க. குடும்ப பொறுப்பை சின்ன வயசுலேருந்தே எடுத்துக்கிட்டு நீங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பு அப்படி சொல்லக்கூடியது அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் தந்தை நீங்கள் அதிக விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. தந்தை பொறுத்த வரைக்குமே தந்தையை விட நீங்கள் முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள் அமைஞ்சிருக்கும். மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னே சொல்லலாம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் தொடர்ந்து கஷ்டங்களும் துன்பங்களும் சந்திச்சதால உங்கள் வாழ்க்கையில் ஒரு மத்தியம வயசுக்கு மேலே சிறப்படைன்னு சொல்லலாம். கடலும் நீரும் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளை தான் மீனன்னு சொல்லக்கூடியது குறிக்குது. உலகோட ஆதாரமும் நீர் தான். அதனால நீர் நிறைந்திருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுலேயும் குறிப்பாக நீரோட தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஆலயம் தான் திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். அதே மாதிரி காலை மாலை 2 வேளையுமே நீங்கள் வீட்டிலையும் சரி கோவிலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாவுக்கு நீங்கள் 2 நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்க. தீப வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த தீப ஜோதி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் நிகழும். தொடர்ந்து புரட்டாசி மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக ஆலோசனை பெறணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக இருக்கக்கூடிய ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு தெளிவு பெறணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம். தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத கிரக நிலையை பார்க்குறப்ப மாச தொடக்கத்திலே ராசிநாதன் குரு பகவான் சகாயஸ்தானத்தில் இருக்கிறாங்க.
தொழில் வளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது வரைக்குமே தொழில் ரீதியாக தடைங்கிறது ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாம். வரவு ஒரு பக்கம் இருந்தாலுமே செலவு பின்னாடியே உங்களை துரத்தி வந்திருக்கும். எதுலையுமே ஒரு நிலையான முடிவு எடுத்திருக்க முடியாது, யாரையும் நம்பி செயல்பட்டிருக்க முடியாது. உற்றார் உறவின வகையில் நிறைய மனசஞ்சலம் பகை வளர்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலை. சகோதர ரீதியாக தந்தை ரீதியாக கூட உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நிகழ்காலத்தில் எது தேவைங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்பட போறீங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்த நேரம்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்பட போகுது. பூமி வாங்கக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பு. பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்க சர்ப்ப கிரகங்களை வழிபாடு செய்கிறது இந்த காலத்துல ரொம்பவுமே அவசியமான விஷயம்னே சொல்லலாம். கும்ப ராசியில இப்ப சஞ்சாரம் கூடிய சனி பகவான் இந்த மாசம் முழுவதுமே வக்கரைகள் தான் இருக்கிறாங்க. இதனால உங்க ராசிக்கு லாபாதிபதியா விரையாதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் அவரும் வக்கரடைகிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதுதான். லாபாதிபதி சனி இருக்கிறதால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே சில சிக்கல்களை நீங்க சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு செயல்பாடு செஞ்சாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பயணங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்படலாம். கொஞ்சம் தாமதங்கிறது பின்னாடியே தான் இருக்கும். முறையாக நீங்கள் இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பு கவனம் எடுத்து செய்ய பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். வழிபாடுகள் எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தாலும் அதை செஞ்சுட்டு வர பாருங்கள். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்குமே கலஸ்திர தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ யோகமாக இருக்கிறார். இல்லத்தில் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப நாளாக அவங்க மனசில் ஏற்பட்டிருந்த ஏக்கம் தீரும். வந்த வரன் எல்லாமே திரும்பி போகுதுன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. இனி உங்களுடைய மனமாட்டங்கிறது குறையும். உங்களுக்கோ உங்கள் சார்ந்தவங்களுக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ வீட்டில் திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய நேரம். அதே மாதிரி வெளிநாடு பயணம் சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு முயற்சி இல்லாமல் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். திடீர்னு இந்த காலத்தில் நல்ல வரன் எல்லாமே வந்து உங்களை திக்கு முக்காட வைக்கலாம். குடும்ப ஒற்றுமை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. அடிக்கடி சண்டை சச்சரவு, கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு விரிசலான நேரம்னே சொல்லியிருக்கலாம். இனி ஒருவர் புரிஞ்சு செயல்படக்கூடிய நேரம். தொடர்ந்து வீட்டில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. விலை உயர்ந்த நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். வரவை காட்டிலுமே கொஞ்சம் செலவுங்கிறது இருமடங்காக தான் இருக்கும். வாகனத்தில் திடீர்னு பழுது ஏற்படுறது, உத்தியோக ரீதியாக ஏதாவது மாற்றம், குழந்தைங்களோட உடல்நிலையில் சீர்கிடக்கூடிய வாய்ப்புன்னு ஏதாவது ஒரு செலவுங்கிறது இந்த காலத்தில் தெண்ட செலவாக தான் அமையும். தொடர்ந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் சுப செலவை மாற்றிக்க முயற்சி செய்யுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே புத சுக்கர யோகம் உருவாகுது. புத சுக்கர யோகங்கிறது ஒரு சுபகரங்களோட சேர்க்கை. இதனால தொடர்ந்து உங்களுக்கு பொருள் வரவுங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த 2 வார காலகட்டத்துக்கு பின்னாடி ஒரு புரட்டாசி 20ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், நாடு மாற்றம், இந்த மாதிரி சிறப்பான விஷயம் நிகழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதனால தொடர்ந்து நீங்கள் மனக்கவலை விடுங்க. பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி கொஞ்சம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. பொறுப்புணர்ந்து செயல்பட்டாவே இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு புதிய நபர்களுடையோ மற்றவங்ககிட்டயோ நீங்கள் ஒப்படைக்கிறத தவிர்த்துட்டு வாங்க. தொடர்ந்து உங்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். தொடர்ந்து கொடுக்கல் வாங்கல் விஷயங்களே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்குமே இனி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். கவனச்சிதறல் இல்லாமல் தொடர்ந்து முழு கவனம் பாடங்களை செலுத்திட்டு வர பாருங்கள். ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது. தொடர்ந்து சேமிப்பு பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த காலத்தில் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வரவு ஒரு பக்கம் இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு பின்னாடியே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே சுப செலவாக மாற்றினீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் போது உங்களுக்கு நாளுமே தேடி வரும். நட்சத்திர ரீதியாக மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தொடர்ந்து இந்த காலத்தில் ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நேரம். பல விஷயங்கள் நீங்கள் கவனமாக செயல்பட போறீங்கன்னு சொல்லலாம். இதனால உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உங்கள் ராசிநாதன் பொறுத்த வரைக்குமே இப்போ உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க. நண்பர்கள் வகையில் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் கூட இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்கலாம். அது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு வரன் வரும். பெரியங்களுடைய ஆதரவு கிடைக்கும். தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. அதே மாதிரி பல விஷயங்களில் வேண்டுதல் எல்லாமே வச்சுருப்பீங்க. அதை நிறைவேற்றிருக்க முடியாது. அதற்குண்டான பாக்கியம் இப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது. வீடு கட்டுற முயற்சி வெற்றியாகும். பாதையில் நின்று இருக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய முயற்சி கூட நீ தொடர்ந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து அதற்குண்டான முயற்சியெல்லாம் நீங்கள் செய்யலாம். வருமானத்தில் ஏற்பட்ட அந்த தடை விலகும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுறதாலேயே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஜென்ம ராசிக்குள்ளேயே ராஜுவோட சஞ்சாரங்கிறது ஒரு ஆசையை அதிகரிக்க தான் வைப்பாங்க. கொஞ்சம் மனசை கட்டுப்பாடாக வச்சுருக்க பாருங்க. தொடர்ந்து நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானா இன்னும் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம்.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் முதல் 2 வாரம் நீங்கள் திட்டமிட்டு தான் செயல்பட்டாகணும். கேந்திர ஸ்தானத்தில் ராகு, செவ்வாய், சூரியன், கேதுவோட சஞ்சாரங்கிறது ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்குது. எதிர்பார்ப்பு கூட பூர்த்தி ஆகும். ஆனால் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரனோட நிலை எப்படி, குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அது நீங்கக்கூடிய வாய்ப்பு. நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக தான் செயல்படணும். உங்கள் மனசுக்கு சரியில்லை, இது தவறுன்னு தோணா நண்பர்களை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறது தான் சால சிறந்ததுன்னு சொல்லலாம். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. புதன் பகவானுடைய அருளும் கூடவே இருக்கிறதால சொத்து அற்புதமாக அமைப்போகுதுன்னு சொல்லலாம். பெரியவங்களுடைய உதவி உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். தொடர்ந்து ஜென்ம ராசிக்குள்ள ராகு சஞ்சாரம் செய்கிறது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கவனமாக அடி எடுத்து வைக்கிறது நல்லது. மற்றவங்களை நம்பி எந்த வேலையும் ஈடுபடாதீங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் செஞ்சீங்கன்னா போதும். தொடர்ந்து நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும். முன்னோர் வழிபாடு தொடர்ந்து இந்த காலத்தில் செய்யறது நல்லது. புரட்டாசி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முன்னார் வழிபாட்டுக்கிட்டே ஒரு சிறப்பான நாட்கள் அமைஞ்சிருக்குது. மகாயால பட்ச நாட்களில் முன்னோர் வழிபாடை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில நன்மை உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து இது வரைக்குமே பல சோதனைகளை நீங்கள் சந்திச்சிக்கக்கூடிய சூழ்நிலை தான். எதுலையுமே ஒரு நிம்மதிங்கிறது இருந்திருக்காது. நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் செஞ்சால் கூட உங்கள் மேலே வீணான பழி எல்லாமே ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இந்த புரட்டாசி மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உழைப்புக்கேற்ற பலன் அடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம். நட்சத்திரநாதன் சாதகமாக இந்த சூழ்நிலையை சந்திருக்கிறாங்க. இதனால திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை திட்டமிட்டபடியே நடந்து முடியும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, அது பல விஷயம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழில் ரீதியாக கூட ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பாக இருந்தால் கூட ஒரு பண உதவி கேட்குறீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் சீராக இருக்குன்னு சொல்லலாம். சாதுரியமாக செயல்பட்டால் மட்டும்தான் நினைச்சது உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் குரு பகவானுடைய பார்வை அமைஞ்சிருக்கிறதால வாழ்க்கையில் ஒரு வளம் அடைய போகுது. நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்குது. தாய்மொழி உறவுகளால் இந்த காலத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து புதிய பொறுப்பு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த காலத்தில் நாராயணர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு தேடி வரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்குது, எந்த மாதிரி செயல்பாடுகள், இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக எடுத்து செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.